ஒரு தவளை கூட்டம் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று 2 தவளைகள் ஆழ்துளை கிணற்றில் விழுந்தன. மற்ற தவளைகளும் அது எவ்வளவு ஆழமாக இருப்பதை பார்த்து, உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது, இனி முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தன. ஆனாலும் அந்த 2 தவளைகளும் விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தது. பிறகு ஒரு தவளை மேலிருந்து சொன்னவர்களின் வார்த்தைகளை கேட்டு கைவிடத் தொடங்குகிறது. ஆனாலும் மற்ற தவளை தொடர்ந்து போராடி கிணற்றிலிருந்து குதிக்க முயற்சித்தது. முயற்சி செய்யாதீர்கள், அது உங்கள் சக்தியை வீணடிப்பதாக அவரது நண்பர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். இன்னும் தவளை தொடர்ந்து போராடி கடைசியில் கிணற்றிலிருந்து குதித்தது. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தனர். விஷயம் என்னவென்றால், அந்த தவளை காது கேளாத தவளையாக இருந்தது. மேலும் அவரது நண்பர்கள் அவரை கிணற்றிலிருந்து வெளியே வர ஊக்குவிப்பதாக அது நம்பியது. அதனால்தான் அது அந்த எதிர்மறைகளால் பாதிக்கப்படாமல் எளிதாக முயன்று வெற்றி பெற்றது. இந்த கதையின் பொருள் என்னவென்றால், வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிதாக எதையாவது சாதிக்க முயலும் போது உங்களை கீழே இழுக்க முயற்சி செய்பவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டு உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். உங்கள் இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் உழைத்து வெற்றி பெறுங்கள்.